ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சோயா பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு சோயாவை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கூடவே கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சோயா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பெப்பர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை விட சிம்பிளாக செய்ய முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்குலாம் பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.